வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, செப்டம்பர் 22 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே ஞான வாழ்வு என்பது குறித்து பேசுகிறார். வாருங்கள் கேட்போம். இல்லறத்தில் வாழ்வோருக்கு ஞான வாழ்வு நல்லதல்ல, கிட்டாது என்ற கருத்தற்ற காலமெல்லாம் மாறிப்போச்சு என்று கூறுகிறார். அதாவது ஞான வாழ்வு என்பது இல்லறத்தில் வாழ்வோருக்கு நல்லதல்ல என்று நல்ல முறையில சொல்லி பார்த்தார்கள். இல்லை இல்லை எனக்கு வேண்டும் என்று சொன்னால் அது கிட்டாது என்றும் மறுதளிக்கவும் முற்பட்டார்கள். அந்த காலமெல்லாம் மாறி போச்சு. இனி எல்லோருக்கும் ஞான வாழ்வு கிட்டுவதற்கான ஏற்பாட்டினை நான் செய்திருக்கிறேன் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு பாடலிலே மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள். இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு. இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார். அந்நாளில் இல்லறத்தில் கடமை செய்தே தவம் பயின்று இறைநிலையை அறியும் முறை கண்டுகொண்டோம். இல்லறமும் துறவரமும் ஒன்று சேர்ந்து இணைந்த உயர் அறம் கண்டோம், மகிழ்ச்சி பெற்றோம் என்று மிக அற்புதமாக ஒரு பாடலிலே குறிப்பிடுகிறார். அந்த வகையில இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்ட காலத்துல எவ்வளவோ உபகருவிகள் எல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். அவைகளை பயன்படுத்தி நாம் விஞ்ஞான உலகிலே முன்னேறி இருக்கிறோம். அதுபோல மெய்ஞான உலகிலே முன்னேறுவதற்கு உபகருவிகள் என்பது பயன்படாது. மாறாக நம்மை நாமே உள்ளுணர்ந்துதான் இந்த முறையிலே, இந்த வாழ்விலே, ஞான வாழ்விலே நாம் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதனாலே மிக எளிய முறையிலே குண்டலினி யோக முறையினை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள். இதிலே நன்கு தேர்ச்சி உற்ற ஆசிரிய பெருமக்கள் தங்களுடைய உயிராற்றலை கொண்டு வந்திருக்கக்கூடிய அன்பரின் உயிராற்றலை, குண்டலினி சக்தியை, உயிராற்றல் என்பதுதான் வடமொழியிலே குண்டலினி சக்தி என்று சொல்லப்படுகிறது. அதனை மூலாதாரத்திலிருந்து மெல்ல மெதுவாக முதுகு தண்டின் வழியாக மேலேற்றி ஆக்கினை சக்கரம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்திலே அமரச் செய்து அவர்களுக்கு முதலில் அந்த வாயிலை திறந்து வைக்கிற அற்புத பணியை மிக எளிய முறையிலே செய்து காட்டக்கூடிய அந்த உத்தியினை, பயிற்சி முறையினை அழகாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன். அதன் மூலம் இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டே நல்லறம் செய்து மெய்ஞான வாழ்வும் வாழ முடியும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி கூறுகிற அந்த செய்தியினை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.